நேற்று தமிழில் டிசின்னு அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு நீங்கள் தியேட்டரில் உட்கார்ந்தா கூட அது உங்களுக்கு ஒர்த்து தான். அதாவது இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 வருஷத்துக்கு மேலே நல்ல ஒரு இசையமைப்பாளராக ஆக்டிவாக இருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஃபார்ம் அவுட் ஆவாப்புல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ லோகேஷ் கனகராஜ் அவருடைய டிசி திரைப்படம் வந்து நான் போய் பார்க்குறேன். ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக், ஒவ்வொரு சீனுக்கும் மாற்றி மாற்றி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் அந்த ஃபேமஸான அந்த ஒரு கிளாசிக்கல் மியூசிக் அதுவுமே அது வந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து பெங்களூரில் ஆர்எம்ஜின்னு ஒரு மால் எலகங்கால வந்து நான் பார்க்குறேன். பொதுவாக இதுக்கு முன்னாடி தமிழ் படங்கள் பார்க்குறப்போ முக்கால்வாசி பேருக்கு மேலே தமிழ்காரங்களாக தான் இருப்பாங்க. இந்த படத்தில் தமிழ்காரங்களோட சேர்ந்து மலையாளி, கன்னடக்காரங்க, தெலுங்குக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. காரணம் யாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்களுடைய இசை. ஸோ அப்படி ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காப்புல. அதை தாண்டி படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அந்த சீன்ஸாக இருக்கட்டும், படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்காக போகக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப போர்லாம் அடிக்காது. பட் படத்தை தாண்டி மியூசிக்காக இந்த படத்தை வந்து தியேட்டருக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு சின்ன கருத்து. தியேட்டருக்கு போகணுங்கிறவங்க இந்த படத்தை வந்து உங்கள் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் வந்து இது ஏ சர்டிஃபிகேட் படம். நிறைய அந்த ரத்த காட்சிகள், வயலன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. எனக்கே கொஞ்சம் சில இடங்கள்லாம் அவசங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய கெட்ட வார்த்தைகளும் யோசிச்சிருப்பாங்க. பிடி புகை காட்சிகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறப்போ அதில் ஒரு சேட்டு கேரக்டர் வரும். அவருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அது கெட்ட வார்த்தைனாலும் நீங்கள் சிரிக்கிற மாதிரி ஜாலியாக இருக்கும். மெயினாக பசங்களோட போங்க. ரொம்ப ஃபேமிலியோட போகிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பசங்களோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான படம். ஸோ ஒரு சின்ன வீக்கெண்ட் சஜஷன். சந்திப்போம்.